நார்வால் திமிங்கலத்தை ஏன் யூனிகார்ன் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்றாங்க? நான் சொன்ன திமிங்கலங்கள்லயே இதுவும் ஒரு வித்தியாசமான திமிங்கலம். அது ஏன் ப்ரோ வித்தியாசம்? மிச்சதுக்கும் இதுவும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்புறம் ஏன் இதை நம்ம வித்தியாசம்னு சொல்றோம்? ஒரு பெண்ணுக்கு யாரை பிடிக்கும்னா, யாருக்கு அதிகமா நீளமான இந்த கொம்பு போன்ற பல்லமைப்பு இருக்கோ அது கூட தான் மேட்டிங் பண்ண ஒத்துக்கும். இந்த பல்லை பத்தி நான் அடுத்து வர்றேன். இதனுடைய உடல் எடை 1500 கிலோன்னா 500 கிலோ அதுல வெறும் கொழுப்பு மட்டும்தான் இதோட உடம்புல இருக்கும். இதுல எல்லாமே சாப்பிடும். இந்த திமிங்கலம் மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இதை ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி சாப்பிடாது. ஓகே, இப்போ நார்வால் திமிங்கலம் என்ன சாப்பிடும் ப்ரோ? இந்த திமிங்கலத்தோட சைஸ் என்ன ப்ரோ இருக்கும், ஹைட்டு வெயிட் அப்படின்னு? நார்வால் திமிங்கலம் இருக்குல்ல, அது எந்த ஏரியால எங்க வாழும் ப்ரோ? தண்ணியில தான் வாழும். ஆனா அந்த தண்ணி இருக்கிறதுலயும் எந்த ஏரியால ப்ரோ வாழும்? இது ஆர்க்டிக் கடல் பகுதிகளில் வாழும். இப்போ பெருங்கடல்னா ஏகப்பட்ட பெருங்கடல் இருக்கு கரெக்டா? அதுல ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆர்க்டிக் அதை மட்டும் செலக்ட் பண்ணி வாழுது? நார்வால் திமிங்கலத்துக்கு பல்லுனா எல்லாத்துக்குமே வாய்க்குள்ளதான முளைக்கணும், இது மட்டும் இதுக்கு ஏன் வெளியே முளைச்சிருக்கு? இது சாதாரண பல்லை விட இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கொம்புல அடிச்சா வலிக்குமா? வலிக்காது. ஆனா இதுல அடிச்சா வலிக்கும். இப்போ இந்த பல்லு இருக்கிறதுனால இது ரொம்ப டேஞ்சரான இது உயிரினம் இல்ல? பல்லு இல்லாத நார்வால் திமிங்கலம் கொஞ்சம் சேஃபா, ரொம்ப சின்னதா அந்த மாதிரி எதுவும் சொல்லலாமா, இல்ல எல்லாமே டேஞ்சர் தானா? போன வீடியோவில் நீல திமிங்கலத்துக்கும் கில்லர் வேலுக்கும் எப்படி ஒரு போட்டி, அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவிலையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் அந்த உயிரினத்தோட பேர் என்ன? நார்வால் அப்படின்ற திமிங்கல இனம். நான் சொன்ன திமிங்கலங்கள்லயே இதுவும் ஒரு வித்தியாசமான திமிங்கலம். அது ஏன் ப்ரோ வித்தியாசம்? மிச்சதுக்கும் இதுவும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்புறம் ஏன் இதை நம்ம வித்தியாசம்னு சொல்றோம்? ஏன்னா அதனுடைய ஒரு கொம்பு பகுதி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, டஸ்க் அப்படின்றது, அது நீளமா இருக்கும். அந்த நீளம் மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 to 3 மீட்டர், அதாவது 5 to 10 அடி வரைக்கும் கூட அதனுடைய நீளம் இருக்கும். அதனுடைய கிலோ மட்டும் 5 கிலோல இருந்து 10 கிலோ இருக்கும். ஆனா உண்மையிலே அது ஒரு கொம்பே கிடையாது, அது பல்லு, அவ்வளோ நீளமுமே. ஸோ அதுதான் இதுல இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயமே. சரி, ஓகே, இந்த பல்லை பத்தி நான் அடுத்து வர்றேன். எப்பவும் போல ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆரம்பிச்சிடும். இந்த திமிங்கலத்தோட சைஸ் என்ன ப்ரோ இருக்கும், ஹைட்டு வெயிட் அப்படின்னு? இதுல ஆண் நார்வால்லையே ஆண் 13 to 18 அடி வரைக்கும் வளரும். ஓகே, வெயிட் 800 to 1600 கிலோ வரைக்கும். அதிகபட்சமே 1600 கிலோ, லாக்ஸ் கணக்குல வராது. ஓகே, இதுவே பெண் நார்வாலை பொறுத்த வரைக்கும் அது 11 to 16 அடி வரைக்கும் வளரும், அதனுடைய சராசரி. அதுக்கப்புறம் அதனுடைய எடைன்னு பார்த்தா ஒரு 700 to 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுவே இதுக்கு பிறக்கும்ல குட்டி, அது பிறக்கும் போது வெறும் 80 கிலோ அந்த ரேஞ்சில தான் இருக்கும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஓகே, இப்போ இந்த நார்வால் திமிங்கலம் இருக்குல்ல, அது எந்த ஏரியால எங்க வாழும் ப்ரோ? தண்ணியில தான் வாழும். ஆனா அந்த தண்ணி இருக்கிறதுலயும் எந்த ஏரியால ப்ரோ வாழும்? இது ஆர்க்டிக் கடல் பகுதிகளில் வாழும். குறிப்பா கனடா, கிரீன்லாந்து, ரஷ்யா, நார்வே இது உள்ளடங்கிய கடல், ஆர்க்டிக் கடல் பகுதிகளில் இது அதிகமா வாழும். குறிப்பா இந்த கோடை காலம்லாம் வரும்ல, சம்மர், அந்த நேரத்துல கரையோர பகுதிகளுக்கு வரும். ஏன்னா அந்த நேரத்துல இதுக்கு தேவையான உணவு அந்த இடத்துல கிடைக்கும்ன்றனால. இதுவே நல்லா அந்த கூலிங்கான சீசன்ல ஆர்க்டிக்ல பனிப்பாறைகள் எல்லாம் படர்ந்துரும் கடலோரத்துல எல்லாம். அதனால இது கடலோடைய ஆழத்துக்கு இது போயிடும் அந்த நேரத்துல. ஏன்னா அப்பதான் அதனால மூச்சு விட முடியும். ஏன்னா இப்ப நிறைய பனிப்பாறைகள் நிரம்பிருச்சு கரையோரங்கள்ல. ஏன்னா கம்மியான தண்ணி இருக்கும், ஈஸியா அது எல்லாமே பனிப்பாறை ஆயிரும். கொஞ்சம் ஆழம் போக போக அதிக ஆழம் இருக்கிற இடத்துல ஆழத்துல நல்லா தண்ணி இருக்கும், மேலதான் பனிப்பாறை இருக்கும். ஸோ அதனால இது என்ன பண்ணும்னா, அங்கங்க கேப் இருக்கும். பனிப்பாறை இருக்குன்னா இங்க ஒண்ணு இருக்கும், இதுக்கு நடுவுல மேல மூச்சு வாங்கிட்டு தண்ணிக்குள்ள போகலாம். ஸோ அதுக்காக இந்த நார்வால் வேல்ஸ் அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிடும் அந்த குளிர் நேரத்துல மட்டும். போயிரும் குளிர் காலத்துல. ஓகே, இப்போ பெருங்கடல்னா ஏகப்பட்ட பெருங்கடல் இருக்கு கரெக்டா? அதுல ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆர்க்டிக் அதை மட்டும் செலக்ட் பண்ணி வாழுது? ஏன்னா இது குளிர்ந்த இடத்துல வாழ்றதுக்கு உண்டான பரிணாமத்தை கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு இதனுடைய உடல் எடை 1500 கிலோன்னா 500 கிலோ அதுல வெறும் கொழுப்பு மட்டும்தான் இதோட உடம்புல இருக்கும்.
கொழுப்பு அதிகமா இருந்தாலே வெப்பத்தை வந்து நல்லா வந்து பாதுகாத்து வச்சுக்க முடியும், கதகதப்பா இருக்க முடியும். அப்ப அதுக்கு வந்து இந்த குளிரை வந்து தாங்க முடியும். அதனாலதான் அந்த இடத்துல வாழுது. இப்ப மத்த உயிரினங்கள் இருக்கும்ல, அதே இடத்துல இது வாழ்ந்தா போட்டி ஜாஸ்தி ஆயிரும். இப்ப ஒரு கடல் இருக்கு, அங்க பெரிய பெரிய திமிங்கலமும் இருக்கு, இந்த திமிங்கலமும் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் உணவு பற்றாக்குறை, போட்டி, சண்டை இண்டன்னு வந்துட்டே இருக்கும். இதுவே அந்த திமிங்கலங்கள்னால இந்த ஆர்க்டிக்ல வாழ முடியாது, ஆனா இங்கே இதுக்கு தேவையான உணவும் இருக்கு. அப்ப இது வசதியா இருக்கிறனாலேயே இது வந்து ஆர்க்டிக் கடல் பகுதியில வாழ ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நார்வால் திமிங்கலம் என்ன சாப்பிடும் ப்ரோ? இது வந்து மீன் வகைகளை சாப்பிடும், மீன்களை, அதுக்கப்புறம் ஸ்குவிட் அப்படின்ற கணவாய் மீன்களை சாப்பிடும், அதுக்கப்புறம் நார்மலா அந்த நீல திமிங்கலம் சாப்பிடும்ல, krill என்ற இறால், அதையும் வந்து சாப்பிடும். இதெல்லாம் தான் இதனுடைய டயட். இதுல வந்து எல்லாமே சாப்பிடும். இந்த திமிங்கலம் மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இதை ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி சாப்பிடாது. இல்ல, நீல திமிங்கலம் மாதிரி ஸ்பெசிஃபிக் கிடையாது. இது மீன்களையும் வேட்டையாடும், மற்ற உயிரினங்களையும். குறிப்பா வந்து மீன் மாதிரி இருக்கிற அந்த இறால், அதே மாதிரி ஸ்குவிட் அப்படின்ற கணவாய் மீன் வகை. இந்த 3 தான் வந்து இதோட மெயின். சரி ப்ரோ, இப்போ நார்வால் திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ப்ரோ வாழும்? இது வந்து நார்மலா அந்த காலத்துல நினைச்சது என்னன்னா 50 வருஷம் வாழும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப சமீபத்திய ஆய்வுகள் வந்து நார்வால் திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் கூட வாழுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த பல்லு விஷயத்துக்கு வரேன் ப்ரோ. நார்வால் திமிங்கலத்துக்கு பல்லுனா எல்லாத்துக்குமே வாய்க்குள்ளதான முளைக்கணும், இது மட்டும் இதுக்கு ஏன் வெளியே வந்து முளைச்சிருக்கு? அது பத்தின ஆராய்ச்சி வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதோட இடது பல்லு, அந்த ஒரு பல்லு தான் அப்படியே அதனுடைய மேல் உதட்டை வந்து தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். பாக்குறதுக்கு அதனாலேயே அது வந்து ஒரு டஸ்க் கொம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அது சுருள் மாதிரி சுருண்டு சுருண்டு அதனுடைய அமைப்பு வந்து இருக்கும், ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே. இது சாதாரண பல்லை விட இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கொம்புல அடிச்சா வலிக்குமா? வலிக்காது. ஆனா இதுல அடிச்சா வலிக்கும். ஏன்னா இதுல வந்து லட்சக்கணக்கான நரம்புகள் வந்து இருக்கு. அந்த நரம்புகளை வச்சுக்கிட்டே இது வந்து நிறைய விஷயம் அந்த பல்ல பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த தண்ணியோடைய அழுத்தம் இருக்குல்ல, ப்ரெஷர் என்ன, தண்ணியில எவ்வளவு உப்புத்தன்மை இருக்கு, டெம்பரேச்சர் என்ன, இது எல்லாத்தையுமே அந்த பல்ல வச்சு மட்டுமே அதனால கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, இதுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ நீளமா அந்த பல்லு இருக்கு, இதுக்கு ஏன் இருக்கு அப்படின்ற ஆராய்ச்சி நடந்துட்டே இருந்தாலும் இதுக்கு சில சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. இப்ப மேட்டிங்னு வருதுன்னு வைங்களேன், ஒரு பெண்ணுக்கு வந்து யாரை பிடிக்கும்னா, யாருக்கு வந்து அதிகமா நீளமான இந்த கொம்பு போன்ற பல்லமைப்பு இருக்கோ அது கூட தான் வந்து மேட்டிங் பண்ண ஒத்துக்கும் பெண் வந்து. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரே ஒரு நார்வால் திமிங்கலத்துக்கு நீளமான பல்லு அந்த காலத்துல வாழ்ந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அதை பார்த்து நிறைய பெண் நார்வால்களுக்கு பிடிச்சு அது கூட இன சேர்க்கை பண்ணியிருந்தா அதுக்கு அடுத்தடுத்து பிறக்கும்ல, அதுவும் வந்து அந்த மாதிரி நீளமான அந்த பல்லோட பிறக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அது பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. இருந்தாலும் இது கோட்பாட்டு அளவுல இருக்க ஒழிய உறுதி செய்யப்படலை. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஆண்களுக்கு தான் பல்லு இருக்கும் அவ்வளவு நீளமா, பெண்களுக்கு வந்து சின்ன சின்னதா தான், ஆனா பல்லு வெளியே இருக்கும், வெளியே இருக்காது. வெளியே பெண்களுக்கு வந்து 100 பெண் இருந்தா அதுல 15% பெண் நார்வால்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசு வெளியே வந்திருக்கும் அந்த பல்லு, மற்றபடி எல்லாருக்கும் உள்ள இருக்கும். ஆனா இதுல வந்து ஆண் நார்வால்களுக்கு வந்து நீளமான அந்த பல்லு இருக்குல்ல, அது வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே வந்து அந்த நீளமான பல்லு இருக்கும். இதுல ரொம்ப ரேரா 2 பல்லுமே, நான் வந்து இடது பல்லு மட்டும் இந்த மாதிரி வரும்னு சொன்னேன். சில நார்வால்களுக்கு ரொம்ப அரிதா அந்த வலது சைடுல ரைட் சைடுல இருக்கிற டீத்து வந்துடும், அதுவும் வந்து 2 கொம்பு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பல்லு. இப்போ இந்த பல்லு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டேஞ்சரான இது உயிரினம் இல்ல, பல்லு இல்லாத நார்வால் திமிங்கலம் வந்து கொஞ்சம் சேஃபா ரொம்ப சின்னதா அந்த மாதிரி எதுவும் சொல்லலாமா, இல்ல எல்லாமே டேஞ்சர் தானா? இது டேஞ்சரே கிடையாது. உண்மையை சொல்ல போனா மனுஷங்களை பார்த்தாலே இது அந்த இடத்துல இருக்கு. இல்ல, நான் மனிதர்களுக்குள்ள கேட்கல, திமிங்கலத்துக்குள்ளேயே நான் கேட்கிறேன். இல்ல அந்த மாதிரி இல்ல. ஏன்னா இது ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா, அந்த கொம்பு இருக்கும்ல, கொம்புமை பல்லு, அதை வச்சுக்கிட்டு 2 ஆண்கள் வந்து சண்டை போடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா அதுக்கு வலிக்கும் அதை வச்சு இடிச்சுக்கிட்டாலே. அதனால அதோட பல்லோடைய அந்த தீவிரம், அதோட வீரியம், அதை மட்டும் வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு 2 நார்வால் ஆண்கள் வந்து அந்த பல்லை வந்து தேய்ச்சிக்கும்.
தேய்ச்சிக்கிறதன் மூலமா கம்யூனிகேட்டும் பண்ணும், எனக்கு பலம் இருக்குன்றத காட்டவும் செய்யும். இது வந்து இதுல நடக்குது. அதுக்கப்புறம் இதுல கிளிக்னு ஒரு சவுண்டு விடும் இந்த வகையான திமிங்கலங்கள், இந்த நார்வால். அந்த சவுண்டு வந்து எக்கோலொகேஷன் மாதிரி யூஸ் பண்ணும். எந்த இடத்துல பனிப்பாறை இருக்கு, எந்த இடத்துல மீன்கள் இருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கிளிக் சவுண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு சில விசில் சவுண்டு கூட அடிச்சுக்கும் இது டால்பின்ஸ் மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இதுல சுவாரஸ்யம் இருக்கு. சரி ப்ரோ, இது வந்து நார்மல் திமிங்கலம் கரெக்டா? நார்வால் திமிங்கலம். இந்த நார்வால் திமிங்கலத்தை ஏன் யூனிகார்ன் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்றாங்க? ஏன் அப்படின்னா, இப்ப பொதுவா புராண கதைகள்ல அந்த காலத்துல எல்லாம் ஐரோப்பால ஒரு வகையான கற்பனை குதிரை இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரெக்கை இருக்கும், குதிரை மாதிரி இருக்கும், மூக்குல வந்து இது இருக்கும், கொம்பு மாதிரி. அதான் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி கொம்பு, இந்த நான் சொன்னேன்ல இந்த நார்வால் திமிங்கலத்துக்கு இருக்கிறது அது பல்லுதான் வெளியே நீட்டிட்டு இருக்கிறது. ஆனா அது கொம்புன்னு சொல்லி நினைச்சாங்க. அதனாலயே அது அப்படியே பாக்குறதுக்கு இந்த கொம்பு மாதிரியே இருக்கு, இந்த யூனிகார்ன் அப்படின்ற உயிரினத்துக்கு இருக்கிற கொம்பு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு யூனிகார்ன் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல சில மோசடி நடந்துட்டு இருந்தது. அந்த குதிரை இருக்குல்ல, கற்பனை குதிரை, அதோடைய கொம்பு வந்து நிறைய மேஜிக் நிறைஞ்சது, அதை வச்சு நம்ம நிறைய பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கற்பனை. அப்ப அது வந்து இந்த மாதிரி ஒரு நிஜத்திலே ஒரு உயிரினம் நார்வால் அப்படின்ற திமிங்கலத்துக்கு அந்த கொம்பு போன்ற அமைப்பு இருக்கிற பார்த்தோன்னே அதை நிறைய பேர் வேட்டையாடி அதனுடைய பல்ல போய் அது கொம்புன்னு சொல்லி வித்தாங்க. அந்த காலத்து நிறைய கிங்ஸ், ராஜாக்கள் வந்து அதை வாங்கி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியும் வச்சுக்கிட்டாங்க. மூட நம்பிக்கையின் உச்சம். ஆமா, இதெல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு வந்து யூனிகார்ன் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு காரணம். சரி ப்ரோ, இந்த வீடியோல எனக்கு கேள்விகள் அவ்வளவுதான். நார்வால் பத்தி அடுத்து இன்னும் இருக்கிற, குறிப்பா மேட்டிங் உட்பட சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்னும் நம்ம விஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னும் இந்த வீடியோல பார்க்கல. அடுத்த வீடியோல நார்வால் கரெக்ட் தானா, நார்வால் திமிங்கலத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், இனச்சேர்க்கை முறை எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு குதிரை சொன்னார் தெரியுமா, அந்த மேஜிக் குதிரை, அதை பத்தி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் சீரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அதையும் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க, அந்த மேஜிக் குதிரையை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா, நார்வால் திமிங்கலத்தை பத்தி தெரிஞ்சாலும் கீழே சொல்லுங்க. தேங்க்யூ.